வெல்கம் டு பிபிஎம் டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக கோடு போட்டுக்கலாம். அப்புறம் அளவு ப்ளவுஸோட ஸ்லீவை வந்து அப்படியே போட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம். மேலே பிடிச்சி அடிக்கிறதுக்கு வந்து தையல்லேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு, அதே மாதிரி கீழே அதே மாதிரி தையலுக்கு நேரம் பிடிச்சி அடிக்கிறதுக்காக மேலே ஒரு 1/4 இன்ச்சு. ஸ்லீவ் அப்படியே வரைஞ்சிக்க போகிறோம். இருக்கிற ஸ்லீவ் கரெக்டாக இருக்குது, அது அப்படியே வரைஞ்சிக்க போகிறோம். கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்னா அதிலேருந்து 1 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் 1 இன்ச் கரெக்டாக. அப்புறம் மேலே இருக்க ஃபஸ்ட்டு கோடையும் அங்கே கீழே குறித்த அதே ஃபஸ்ட்டு கோடையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேலை வச்சு நீட்டாக இந்த மாதிரி போட்டு இணைச்சிக்கோங்க. மேலே இருந்த ஃபஸ்ட்டு கோடு அதே மாதிரி இந்த பக்கம் மேலே இருந்த ஃபஸ்ட்டு கோடு போட்டாச்சு. இப்படி அப்புறம் வளைவு வந்து வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக நம்ம இந்த 1 இன்ச்சிலேருந்து மார்க் பண்ணோமோ அதே மாதிரி அந்த 1 இன்ச்லேயே வந்து அந்த வளைவு கொண்டு போய் முடிச்சிடணும். இல்லைன்னா ப்ளவுஸ் தைக்கும் போது அப் அண்ட் டவுன் வரும். நமக்கு ஸ்லீவில் கீழே அடியில் வந்து அப் அண்ட் டவுன் வரும். அது இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணி நம்ம வளைவு வரைஞ்சோம்னா அந்த அப் அண்ட் டவுனில் எது வராது, கரெக்டாக இருக்கும் ஸ்லீவு. கீழே அதே மாதிரி தான் 1/4 இன்ச் வளைவில் வந்து வரைஞ்சிக்கோங்க. வளைவு எப்படி எடுக்கிறதுனா 1/4 இன்ச் எடுக்கலாம்னா 1/4 இன்ச் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த 1 இன்ச் முன்னாடியே வந்து வளைச்சிக்கணும் கரெக்டாக. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குடஞ்சி எடுத்துக்கலாம். ஸ்லீவை எடுத்தாச்சு. இப்போ வந்து அர்க்காத் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம அந்த 1 இன்ச் கோடு போட்டு அதை கரெக்டாக வந்து அர்க்காத் போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்காங்க. கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்காக அர்க்காத் போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மேலே வந்து அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு அர்க்காத் போட்டதை வந்து சைடு பிடிக்கிறதுக்காக அர்க்காத் போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் அர்க்காத் போட்ட அளவு கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கலாம். திரும்ப நம்ம வந்து அளந்து பார்த்து மெஷர்மெண்ட் பண்ண தேவையில்ல நம்ம தைக்கும் போது. அதனால் அர்க்காத் போட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி, அவ்வளோதான் ஸ்லீவு. இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பேக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே மடிச்சடிக்கிறதுக்கு வந்து அரைஞ்சி விட்டுட்டோம். அந்த 1/2 இன்ச்சில் இருந்து ஸ்லீவ் வந்து இப்படி நீங்கள் வச்சு பார்க்கணும். அரைஞ்சி விட்டுட்டு தான் வச்சு பார்க்கணும், ஏன்னா அதை பிடிச்சி தைச்சிருவோம். எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அர்க்காத்தும் பேக்கில் போட்ட அர்க்காத்தும் கரெக்டாக சேமாக இருந்தால் கரெக்டாக இருக்குது. ஷோல்ட்ரு ஃபாலில் எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா ப்ளவுஸ் கரெக்டாக நச்சுன்னு இருக்கும்.